ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாலிவுட்டில் ரிலீஸ் ஆன த பேடாஸ் ஆஃப் பாலிவுட் இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட கதையை பற்றி பார்த்தோம்னா, லட்சுமண் லால்வாடி ஒரு ஹீரோவாக பாலிவுட்டில் இன்ட்ரோ கொடுக்குறாரு. அவரோட படமே ஒரு பெரிய கலெக்ஷன் வந்துடுது. அதனால ஒரு பெரிய டேரக்டர் இந்த ஹீரோ வச்சு படம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம படமும் ஹிட் ஆயிரும் அப்படின்னு லட்சுமண் லால்வாடியை இந்த படத்துக்கு கமிட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் பாலிவுட்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற பாபி டியோல் அவரோட பொண்ணையும் சினிமா துறையில் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த டேரக்டர் பாபி டியோலோட பொண்ணை இந்த படத்தில் நடிக்க வச்சா அப்படின்னு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால இவங்க 2 பேருமே ரிஹர்சலுக்காண்டி ஒரு ஊருக்கு போகிறாங்க. அது பிடிக்காத பாபி டியோல் எப்படியாவது இந்த படத்தை ட்ராப் அவுட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் நான் நடித்தா இவன் கூட தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன ஆச்சு, பாபி டியோல் கடைசியில் இவரை என்ன பண்ணார், அந்த ஹீரோ கடைசியில் பாலிவுட்டில் பெரிய ஹீரோவாக ஆகி வந்தாரா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த வெப்சீரிஸோட மொத்த கதையே. இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஆரியன் கான் அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. பாலிவுட்டில் நடக்கிற அந்த நெப்போ கிட்ஸ் எல்லாம் எப்படி காட்டுறாங்க, எதனால இவங்க இவ்வளோ வளர்ச்சி பெற்று வராங்க, அதை எல்லாத்தையுமே ஆரியன் கான் இந்த வெப்சீரிஸில் சூப்பராக காமிச்சிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த வெப்சீரிஸில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸில் கேமியோவுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வெப்சீரிஸில் கேமியோ ரொம்ப பேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆரியன் கான் யார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பாலிவுட்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஷாருக் கானோட பையன்தான் ஆரியன் கான். அவரோட ஃபஸ்ட்டு வெப்சீரிஸாக இந்த வெப்சீரிஸை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த படத்தில் கேமியோக்கு சல்மான் கான், ஷாருக் கான், ரன்பீர் கபூர், ரன்பீர் சிங் இவங்க எல்லாருமே இந்த வெப்சீரிஸில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே டைரக்டர் ஆரியன் கானும் அந்த கேமியோ எல்லாத்தையுமே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட பேக் போனாக அமைஞ்சதே சினிமோட்டோகிராஃபர் தான். எதுக்குன்னா, கடைசியில் அந்த கார் சேஸினை வேறு லெவலில் சூப்பராக காமிச்சிருக்காரு. அதில் எங்கேயுமே குறை வைக்காமல் சிஜி ஒர்க் எல்லாத்தையுமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, சீரீஸில் பெருசாக பாட்டுன்னு சொல்கிற ஒன்றும் இருக்காது. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். அதில் எங்கேயுமே குறை வைக்கல. ஹீரோக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரு, காமெடியனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அவங்க அங்கிள் அவங்க அம்மா அப்படி இப்படின்னு எல்லாத்துக்குமே தனித்தனியாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் டேரக்டர் அவரோட ஒர்க்கை நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் சீசன் 2க்கு எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவத்தையும் வச்சு தான் முடிச்சிருக்காரு. அதே மாதிரி பாலிவுட்டில் நடக்கிற அந்த நெப்போ கிட்ஸு எப்படி வளர்ந்து வராங்க, அவங்களை எதுக்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னு அதையும் டேரக்டர் சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த அண்டர் கிரவுண்ட் டான்னு சொல்கிற அந்த சில சீன் எல்லாத்தையுமே டேரக்டர் இந்த வெப் சீரிஸில் சூப்பராக காமிச்சிருக்காரு. ஆனால் டேரக்டர் இப்படி ஒரு கதையை எடுப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். எதுக்குன்னா, இவரே ஒரு நெப்போ கிட் தான். ஆனால் இவர் இந்த கதையை எடுத்தது தான் நமக்கு பெரிய ஆச்சரியமே. எதுக்குன்னா, அந்த அளவுக்கு இந்த படத்தில் பாலிவுட்டில் நடக்கிற எல்லா கரப்ஷனையும் பற்றி சூப்பராக காமிச்சிருக்காரு. ஆனால் பெருசாக இந்த வெப்சீரிஸை யாருமே எதிர்த்து ஒரு ட்வீட்டு கூட போடலை. எதுக்குன்னா, டேரக்டர் ஷாருக் கானோட பையன் அப்படின்னு சொல்கிற ஒரே காரணத்தினால இந்த வெப்சீரிஸை பெருசாக யாரும் எதிர்க்காமல் இருக்காங்க. அந்த அளவுக்கு டேரக்டர் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. இந்த வெப்சீரிஸை தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். ஆனால் இது ஒரு 18+ வெப்சீரிஸ். அதனால இந்த வெப்சீரிஸை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வெப்சீரிஸோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் கதையில் எங்கேயுமே குறை வைக்காமல் அவரோட ஒர்க்கை நல்லா தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் 2nd எபிசோடு, 6th எபிசோடு, 7th எபிசோடெலாம் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். முக்கியமான விஷயம், இது ஒரு 18+ படம். அதனால் இதை ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வெப்சீரிஸ் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் வெர்ஷனோடய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங்கோட பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. மொத்தம் 7 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே குறைஞ்சது 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இந்த சீரீஸ்க்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.2 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.